மது விருந்து நடந்த பப்பில் கந்தசஷ்டி கவசம் பாடலை ரீமேக் செய்து நடனமாடிய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் தனியார் நட்சத்திர விடுதி ஒன்றில் பப்பில் நடைபெற்ற மது விருந்தில் கந்தசஷ்டி கவசம் பாடலை இசைத்து நடனமாடியதற்கு எதிராக பாரத் இந்து முன்னணி அமைப்பினர் புகார் அளித்துள்ளனர். தனியார் பப் ஒன்றில் கந்தசஷ்டி கவசம் பாடலுக்கு மதுபோதையில் பலர் நடனமாடுவது போன்ற வீடியோ வெளியானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாரத் இந்து முன்னணி அமைப்பினர் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை இழிவுபடுத்தும் வகையிலும் மத நம்பிக்கையை அவமதிக்கும் வகையிலும் செயல்பட்டதாக கூறி நட்சத்திர விடுதி நிர்வாகம் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளனர். நெல்லையில் மனைவிக்கு வீட்டிலேயே கணவர் பிரசவம் பார்த்த நிலையில் குழந்தை இறந்து பிறந்துள்ளது. நெல்லையில் மருத்துவமனை செல்லாமல் வீட்டில் வைத்து பிரசவம் பார்த்தபோது குழந்தை இறந்து பிறந்த சம்பவத்தில் பெண்ணின் கணவரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நசீர் ஹுசேனின் மனைவி முகமது அஸ்மா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். அவருக்கு பிரசவ தேதி வந்ததை அடுத்து மருத்துவ பணியாளர்கள் அவர்களது வீட்டிற்கு சென்றுள்ளனர். ஆனால் மனைவியை மருத்துவமனைக்கு அனுப்ப நசீர் ஹுசேன் மறுத்ததால் மருத்துவ பணியாளர்கள் போலீசாரை அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் அவர்களிடமும் நசீர் ஹுசேன் வாக்குவாதம் செய்து திருப்பி அனுப்பியுள்ளார். இதனிடையே மனைவிக்கு நசீர் ஹுசேன் பிரசவம் பார்த்தபோது குழந்தை இறந்து பிறந்துள்ளது. குழந்தையை இரவோடு இரவாக புதைத்தது தெரிய வந்ததை அடுத்து போலீசார் நசீர் ஹுசேனை கைது செய்துள்ளனர். சேலம் மாமாங்கம் அருகே பராமரிப்பு பணி முடிந்து எடுத்துச் செல்லப்பட்ட காரில் என்ஜின் சூடாகி திடீரென தீ பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தீ பற்றியவுடனே ஓட்டுநர் காரை விட்டு வெளியேறி தப்பித்துள்ளார். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. திருவண்ணாமலை ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் அருகே கடலூர் சித்தூர் சாலை அம்மாபாளையம் கூட்ரோடு பகுதியில் கார் மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருவர் தூக்கி வீசப்படும் அதிர்ச்சிகர காட்சி வெளியாகியுள்ளது. புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ராஜேஷ் நண்பருடன் சாலையை கடக்க முயன்ற போது வேலூரிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் ராஜேஷ் மற்றும் அவரது நண்பர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற இளைஞர்கள் மீது ரயில் மோதியது. மேட்டுப்பாளையம் காரமடை இடையே சாந்தி நகர் பகுதியில் நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். ரயில் பாதையை கடக்க முயன்றபோது இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த விக்னேஷ், பிரகாஷ் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போதையில் பாதையை கடந்தார்களா என ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி இரத்த பரிசோதனைக்கு மாதிரிகள் எடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே சூளகிரி காவல் நிலைய வளாகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர்.
டீக்கடையில் வைத்து அதிமுக நிர்வாகி தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் காதலனுடனான கள்ளக்காதலை கண்டித்ததால் நடந்த கொடூரம் இது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்த சாமநத்தம் கிராமத்தில் உள்ள ஒரு டீக்கடை அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. சிதறி கிடந்த பொருட்கள், நொறுக்கப்பட்ட கடை என இவை அனைத்தும் அங்கே ஒரு கொடூர கொலை நடந்ததற்கான சான்றுகள். இந்த கடையின் உரிமையாளர்தான் ஒரு மர்ம கும்பலால் தலை துண்டித்து கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். அரசியல் களத்தை அதிர வைத்திருக்கும் இந்த சம்பவத்தின் பகீர் பின்னணியை அறிய செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபருடன் களத்தில் இறங்கினோம். கொல்லப்பட்டவர் சாமநந்தம் கிராமத்தைச் சேர்ந்த தனசேகர பாண்டியன் என்கின்ற செந்தில். 36 வயதான இவர் சாமநந்தம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறையின் முன்னாள் ஒன்றிய செயலாளராகவும் இருந்துள்ளார். இவரது மனைவி காவியா. இவர்களுக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். சாமநந்தம் பள்ளிக்கூடம் அருகே டீக்கடை ஒன்றை நடத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் வழக்கம் போல சம்பவத்தன்று காலை டீக்கடையை திறக்க வந்தபோது யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் வாங்க வந்த ஒரு கும்பல் தனசேகரனிடம் வம்பிழுத்து சண்டை போட்டிருக்கிறார்கள். அந்த சண்டை முற்றியதில் அந்த கும்பல் தனசேகரனை அரிவாளால் வெட்டி கொடூரமாக கொலை செய்துள்ளனர். போதாத குறைக்கு தலையை தனியாக துண்டித்து வீசிவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். அப்போதுதான் கள்ளக்காதல் விவகாரத்தில் இந்த கொடூர சம்பவம் நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆம், தனசேகர பாண்டியனின் மனைவி காவியா பள்ளியில் ஒன்றாக படித்த அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்கின்ற குட்டி பிச்சை என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த பள்ளி காதலுக்கு காவியாவின் பெற்றோர் சம்மதிக்கவில்லை. மாறாக காவியாவின் மனதை மாற்றி தனசேகர பாண்டியனுடன் திருமணம் செய்து வைத்துள்ளனர். ஆனாலும் காவியாவால் தனது காதலனை மறக்க முடியவில்லை. 2 பிள்ளைகள் பிறந்தும் கூட பள்ளி காதலன் கார்த்திக்குடன் தொடர்பில் இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் கணவரையும் பிள்ளைகளையும் தவிக்க விட்டுவிட்டு கார்த்திக்குடன் கள்ள கொடுத்தனம் நடத்த எஸ்கேப் ஆகி இருக்கிறார் காவியா. அதன் பிறகு பெற்றோரும் கணவன் தனசேகர பாண்டியனும் சேர்ந்து காவியாவிடம் கெஞ்சி கூத்தாடி மீண்டும் சேர்ந்து வாழ அழைத்து வந்துள்ளனர். பாடிய வாயும் ஆடிய காலும் சும்மா இருக்காது என்பதைப் போல காவியாவின் கள்ளக்காதலும் அடங்கவில்லை. கணவனின் கண்ணீரை எல்லாம் காற்றில் பறக்கவிட்டு சில மாதங்களிலேயே காதலன் கார்த்திக்குடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பேசி உறவை தொடர்ந்திருக்கிறார். இதனை அறியாத தனசேகர பாண்டியன் திரும்பி வந்த மனைவி ஆசைப்பட்டு கேட்டபோதெல்லாம் புது செல்போன், பணம், நகை என வாங்கி கொடுத்து அழகு பார்த்துள்ளார். ஆனால் அவற்றையெல்லாம் கள்ளக்காதலனிடம் கொடுத்து உறவை வளர்த்திருக்கிறார் காவியா. ஒரு கட்டத்தில் மனைவியின் இந்த ஏமாற்று வேலைகள் தனசேகர பாண்டியனுக்கு தெரிய வந்திருக்கிறது. கொதித்து போனவர் மனைவி காவியாவை அடித்து துவைத்து காதலை கைவிடும்படி கண்டித்துள்ளார். இதனால் கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்ற காவியா நடந்த அனைத்தையும் காதலன் கார்த்திக்கிடம் கூறி அழுது புலம்பி இருக்கிறார். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்ற கதையாய் காதலியின் கண்ணீர் வார்த்தைகள் கார்த்திக்கிற்கு கொலை வெறியை தூண்டியிருக்கிறது. அதன்படி கார்த்திக் நண்பர்கள் 5 பேருடன் சேர்ந்து இரவோடு இரவாக சாமநந்தம் கிராமத்திற்கு வந்து மது அருந்திவிட்டு கொலை திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்தபடியே அதிகாலையில் கடையை திறக்க வந்த தனசேகர பாண்டியனிடம் மது அருந்த கிளாஸ் வாங்குவதைப் போல வம்பிழுத்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து கள்ளக்காதலன் கார்த்திக் உள்ளிட்ட 3 வரை போலீசார் கைது செய்தனர். தனசேகர பாண்டியனின் மனைவி காவியாவை காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். தப்பியோடிய மேலும் 3 வரை 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் விலக்கு அருகே அதிவேகமாக வந்த கார் ஒன்று சாலையில் நின்றவர்கள் மீது பயங்கரமாக மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக பலியானார்கள். கேரளா இடுக்கியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் ஓட்டி வந்த கார்
நார்ச்சந்திப்பு அருகே வந்தபோது சாலையில் இருந்த தடுப்பு கம்பிகளின் மீது மோதியது. இதில் வேலாயுதபுரத்தைச் சேர்ந்த பால்ராஜ், செல்வம் மற்றும் ஏரதி மாக்கால் பட்டியைச் சேர்ந்த மாரியம்மாள் ஆகிய மூவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் அரசரடியைச் சேர்ந்த பாக்யலட்சுமி என்பவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அஜித்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் ராட்டினம் சரிந்து விழுந்த விபத்தில் காவலர் ஒருவர் உயிரிழந்தார். ஃபரிதாபாத் சூரஜ்குண்ட் பகுதியில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் இருந்த ராட்சத ராட்டினத்தில் பலரும் விளையாடி கொண்டிருந்த போது ராட்டினம் திடீரென சரிந்து விழுந்தது. இதனை கண்டு அங்கிருந்த காவல் துணை ஆய்வாளர் ஒருவர் காயமடைந்தவர்களை காப்பாற்ற முயன்ற நிலையில் அவர் ராட்டினத்தில் சிக்கி உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தில் 9 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சூழலில் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பெண் அரசு அதிகாரியை ஆபாசமாக வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டிய 3 கேடிகளை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பல்ப் ஹோல்டரில் ரகசிய கேமரா வைத்த போலி பத்திரிகையாளர்கள் சிக்கியது எப்படி? அதிகாரியின் வீட்டில் ரகசிய கேமரா வைத்து அந்தரங்க வீடியோ எடுத்து 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டிய போலி பத்திரிகையாளர்கள்தான் இந்த மும்மூர்த்திகள். குண்டு பல்ப் ஹோல்டர்களில் ரகசிய கேமராவை வைத்து அதிகாரியின் அந்தரங்கங்களை அங்குலம் அங்குலமாக படம் பிடித்த கேடிகள் சிக்கியது எப்படி என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் பாரதி ராஜாவை விசாரணை களத்தில் இறக்கினோம். கர்நாடகா மாநிலம் பெலகாவியில் வசிப்பவர் 36 வயதான ஒரு பெண் அரசு அதிகாரி. இவரிடம் பத்திரிகையாளர் என கூறி சமீர் நிசார் அகமது ஷேக், அப்துல் ரஷீத் மகானதார் மற்றும் முகமது பாலே குந்திரி ஆகிய மூவரும் அறிமுகமாகியுள்ளனர். பெண் அதிகாரியுடன் நல்ல நட்பு வட்டாரத்தை உருவாக்கிய மூவரும் அடிக்கடி அவரின் வீடுகளுக்கு சென்று குடும்ப நண்பர்களாக மாறியுள்ளனர். இந்த நெருக்கத்தை பயன்படுத்தி பெண் அதிகாரியின் படுக்கை வரை சென்ற மூவரும் அவருக்கே தெரியாமல் பல அறைகளிலிருந்த குண்டு பல்ப் ஹோல்டர்களில் ரகசிய கேமராக்களை பொருத்தியுள்ளனர். இதை அறியாத பெண் அதிகாரி வீட்டில் வழக்கமாக இருந்துள்ளார். இதனை அடுத்து அந்த கேமராக்களின் மூலம் பெண் அதிகாரியின் அந்தரங்கத்தை அந்த கும்பல் பதிவு செய்துள்ளனர். உடை மாற்றுவது, குளிப்பது, உல்லாசம் என ஒன்று விடாமல் பதிவு செய்த மூவரும் தங்களது கேடி வேலையை காட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். மர்ம நபர்கள் போல வாட்ஸ்அப் மூலமாக ஆபாச வீடியோக்களை பெண் அதிகாரிக்கு அனுப்பி 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். பணத்தை கொடுக்கவில்லை என்றால் மொத்த வீடியோக்களையும் இணையத்தில் வெளியிட்டு பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் அஞ்சி நடுங்கிய பெண் அதிகாரி தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என கூற 50 லட்சம் ரூபாயை கொடுத்தால் போதும் விட்டுவிடுகிறோம் என்று பேரம் பேசியிருக்கிறார்கள். இந்த செயலால் மன உளைச்சலுக்கு ஆளான பெண் அதிகாரி இந்த மிரட்டல் வேலைக்கு ஒரு முடிவு கட்ட நினைத்து மாலமாருதி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் அதிகாரிக்கு மிகவும் நெருக்கமான சமீர் நிசார் அகமது ஷேக், அப்துல் ரஷீத் மகானதார் மற்றும் முகமது பாலே குந்திரி ஆகிய மூவரும் சேர்ந்து இந்த ஆபாச மிரட்டல் நாடகத்தை அரங்கேற்றியது அம்பலமானது. மேலும் அவர்கள் மூவரும் எந்த செய்தி ஊடகத்திலும் வேலை செய்யவில்லை என்பதும் அவர்கள் போலி பத்திரிகையாளர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. பெண் அதிகாரியிடம் மோசடியில் ஈடுபடவே அவரை பல நாட்களாக நோட்டமிட்டு அவரிடம் நெருக்கமாக பேசி பழகி வீடியோ எடுத்து மிரட்டி பணம் கேட்ட உண்மை தெரிந்தது. இதனை அடுத்து பணம் தருவதாக சொல்லி பெண் அதிகாரி மூலம் அந்த மூவரையும் போலீசார் ரகசிய இடத்திற்கு வரவழைத்தனர்.
50 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு வந்த போலி பத்திரிகையாளர்களான சமீர் நிசார் அகமது ஷேக், அப்துல் ரஷீத் மகானதார் மற்றும் முகமது பாலே குந்திரி ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்கள் இதே பாணியில் வேறு யாரிடமாவது மோசடியில் ஈடுபட்டுள்ளனரா என்று விசாரித்து வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 8 மெமரி கார்டுகள், பென்டிரைவ், ரகசிய கேமரா ஹோல்டர்கள், 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் கர்நாடகாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.